தளபதி விஜய் கேம்பெயின்ல இப்போ ஒரு கிளியர் பேட்டர்ன் நமக்கு தெரியுது. கேன்சல் பண்றாங்க, ரீஷெட்யூல் பண்றாங்க, ஷிஃப்ட் பண்றாங்க. ஆனா ஓவரால் மொமெண்டம் மட்டும் ஸ்டாப் ஆகல. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, ஆல்ரெடி தர்மபுரி கூடலூர் சைடுல பிளான் பண்ண கேம்பெயின் பர்மிஷன் இருந்தும் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன் அஃபிஷியலா சொல்லல. ஆனா கிரவுண்ட்ல நடக்கிறத பார்த்தா ஷெட்யூல் டைட்டா இருக்குது. ஹெல்த்தை பார்க்கணும், டிராவல் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இதனால தான் ட்ரிப்லாம் கேன்சல் ஆகுது. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, கேன்சல் பண்ணிட்டு வீட்டுல சும்மா இருக்கிறது இல்ல. அங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணி நாளைக்கு திருச்சி ஈஸ்ட்ல கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண போறாரு. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது தளபதி விஜய் நிக்கிற தொகுதி. சோ இங்க கேம்பெயின் பண்றது விஜய்க்கு ரொம்பவே முக்கியம். ஆல்ரெடி 2 நாள் கேப் எடுத்து பெரம்பூர்ல பார்ட்டி ஆஃபீஸ் போயிட்டு அங்க இருக்கிற மக்களை சந்திச்சுட்டு இப்போ மறுபடியும் திருச்சியில ரொம்ப பெரிய திருப்பு முனையை எதிர்பார்க்கறாங்க. ஆல்ரெடி தளபதிக்கு திருச்சியில கிரௌட் ரெஸ்பான்ஸ் இருக்கு. இது கண்டினியூ ஆகும்னு பார்க்கணும். ஏப்ரல் 20 பெரம்பூர்ல கேம்பெயின் பண்ண போறாரு. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான். கடைசி கட்டத்துல ஸ்ட்ராங் ஏரியாஸை கவர் பண்ற மாதிரி. கேம்பெயினுக்கு லாஸ்ட் டே ஏப்ரல் 21 சென்னையில இருக்கிற நந்தனம் OMCA கிரவுண்ட்ல பெரிய மீட்டிங் நடக்க போகுது. சோ இன்டர்னல் கோஆர்டினேஷன் ரொம்பவே முக்கியம். அதனால தான் அதை செயல் வீரர்கள் மீட்டிங்னு சொல்றாங்க. பார்ட்டி ஒர்க்கர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறாங்க. எலெக்ஷன் டேல என்ன பண்ணணும், பூத் ஒர்க் எப்படி இருக்கும்னு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. இதுதான் ரியல் கிரவுண்ட் ஒர்க். ஆனா இன்டர்னலா கண்ட்ரோல்டு பேஸ்ல கேம்பெயின் கண்டினியூஸா நடக்குது. ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் இருக்குது. முக்கியமான ஏரியால ஃபோக்கஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் இம்பாக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ இப்போ கேள்வி என்னன்னா, இந்த லாஸ்ட் பேஸ் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா இல்ல கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுமா? அதை எலெக்ஷன் ரிசல்ட் தான் டிசைட் பண்ணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.